கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாள் ஒரு அற்புதத்த நாள். இந்த நாள் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாள், ஆசீர்வதிக்கிற நாள், பேசுகிற நாள். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 12வது அதிகாரம் 21வது வசனம். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். தாவீதுக்கு உதவி செய்தார்கள். அதாவது இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு உதவி செய்வார்கள். உதவி செய்கிற மக்களை ஆண்டவர் எழுப்புவார். தாவீதுக்கு உதவி செய்யும்படியாய் அநேகர் வந்தார்களாம். ஆம், தாவீதுக்கு மட்டும் ஆண்டவர் செய்வார், நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் எழுப்ப மாட்டாங்களா? கண்டிப்பாக எழுப்புவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைச நாட்களில் சமாரியாவுக்கு போகிறார். சீசர்கள் கூட இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு பசி உண்டாயிற்று. அவர் சமாரியா கணத்தங்கரையில் சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷம் அறிவித்துட்டு இருக்கிறார். இப்போ ஏசப்பாவுக்கு உணவு கொண்டு வரும்படிக்கு, சேகரிக்கும்படிக்கு சீசர்கள் ஊருக்குள்ளே போகிறாங்க. அப்படின்னா ஏசப்பாவுக்கு உதவி செய்யும்படிக்கு போகிறாங்க. அதே போல் மத்தேயு 14 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து சீசர் கையில் கொடுக்கும்போது அவங்க வாங்கி அங்கே பந்தி இருந்த எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அப்படின்னா ஏசப்பா டைரெக்டாக அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கல, ஆசீர்வச்சு பெருக பண்ணி சீசர்கிட்ட கொடுக்குற சீசர்கள் அதை பரிமாறுறாங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு உதவியாக அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு ஆட்கள் வேணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். அப்போ நம்ம இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவோம். சிறுவலிங்க தனித்து உதவி செய்வார் இல்லாமல் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு நல்லா இருக்குமே, உதவி செய்ய நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வதற்கான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் எழுப்பி தருவார். விசுவாசிங்க, அது நடக்கப் போகுது. இது ஆண்டவரால் நடக்கப் போகுது. தாவீதுக்கு உதவி செய்யும்படிக்கு ஆட்களை எழுப்பி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். தாவீதுக்கு உதவி செய்யும்படி ஆட்களை எழுப்பி உதவி செய்ய வைத்த தேவன், இதோ உம்முடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். அதன் மூலம் இவர்கள் வாழ்க்கை தரம் உயரட்டும். தேவ சித்தம் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. வியாதியஸ்தரை இப்போ தொடுங்க. யாரெல்லாம் இப்போ வியாதிப்பட்டிருக்காங்களோ தொடுங்க. இப்பொழுது ஒவ்வொரு நபர்களையும் நீர் தொட்டு சுகமாக்கும். அதிசயம் நடக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகி போவதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற நன்றி. சரீர நன்மை, உலக நன்மை, ஆவிக்க நன்மையை பரிபூரணமாய் கொடுத்து பெரிய சாட்சியாய் எழுப்பும். நம்முடைய பிள்ளைகளை சபையில் சாட்சியாய் நிறுத்துங்க. கர்த்தருடைய ராஜ்யம் இவர்கள் வழியாய் விரிவடையட்டும், கட்டப்படட்டும், மேன்மை அடையட்டும். அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.